பலம் மலேசிய நாட்டில் இருந்து பிரகாசனந்த சுவாமிகள் வந்திருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே போன மாதம் இங்கே வேண்டுதல் வச்சார். ராஜேந்திர சோழனுடைய நினைவாக அவர் கடாரம் அங்கே போர் புரிஞ்சு ஒரு கோவில் கட்டினார். அது நிறைய போர் படையெடுப்புனால சிதலம் அடைஞ்சிடுச்சு. அதனால் மலேசிய நாட்டில் அவருடைய கனவை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு கற்கோவில், ரொம்ப பிரம்மாண்டமான கற்கோவில், ராஜேந்திர சோழனுடைய அவருடைய ஆசையும் அவருடைய கனவு நிறைவேற்ற மாதிரி 3 பிரகாரங்கள் கொண்ட அண்ணாமலையாருடைய திருக்கோயில், உண்ணாமலை தாயாரும் அண்ணாமலையாருடைய அற்புதமான கருங்கோல் கோவிலை கட்டணும்னு சொல்லி சுவாமி சங்கல்பம் எடுத்து தொடர்ந்து அதுக்குண்டான ஆயத்த பணிகள், பூமி பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. வர 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி அளவில் ரொம்ப சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி முக்கிய பிரமுகர்கள் சிவாச்சாரியர்களுடைய தலைமையில் பூமி பூஜை நடக்குது. நேற்றைய தினம் நம்ம மகாபலிபுரத்தில் அண்ணாமலையார் திருவண்ணாமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு அதுக்குண்டான கல்லுக்கு உண்டான பூஜை பண்ணி அவருடைய திரு விக்கிரகத்தை வடிக்கிறதுக்கான பூஜைகள் நேற்று நடந்துச்சு. இன்னைக்கு இந்த பாலாற்றங்கரை, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பிரம்மதேசம்ன்ற இடத்துல பாலாற்றங்கரையில் அவருடைய சமாதியில் இன்னைக்கு திருப்பியும் பத்திரிக்கை வச்சு பூஜை செஞ்சுருக்கிறோம். இந்த பூஜை ராஜேந்திர சோழனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோட அவர் கண்ட கனவை மெய்ப்பிக்கிற வண்ணமாக அந்த திருக்கோவில் அற்புதமாக கூடிய சீக்கிரத்தில் இன்னும் 2-3 வருஷத்தில் அற்புதமாக மக்களோட பார்வைக்கு கொண்டு வரணும். கும்பாபிஷேகம் திருப்பணி நடக்கணுன்றதுக்காக இங்கே சங்கல்பம் வச்சு வேண்டியிருக்கிறோம். எல்லாருடைய அன்பும், எல்லாருடைய பிரார்த்தனையும், எல்லாருடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு, பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த திருப்பணி நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நீங்களும் வாழ்த்துங்க. ஓம் காளி சரணம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுவாமிஜி பேசுகிறேன். ஸ்ரீ திருவண்ணாமலையார் தேவஸ்தானம், பண்டார் புஞ்சாலம், சிலேங்கூர் மாநிலம், மலேசியா. இந்த தொடர்ந்து ஒரு வார காலங்களாக நம்ம ஆலயத்தில் மலேசியாவில் பூகர்ஷனம் அப்படி சொல்லக்கூடிய பூஜை நடைபெற்றுள்ளது. அதாவது அந்த பூமியில் ஆலயம் எழுப்புவதற்கு அது ஒரு தகுதியான பூமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூகர்ஷனம் பூஜை, கோ பூஜை, பூசங்கரணம் அப்படின்ற கூடிய ஒரு பூஜைகள்லாம் முடித்து நேற்று நம்மளுடைய திருவண்ணாமலையிலிருந்து கல் எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய மகாபலிபுரத்தில் பட்டறையில் அந்த கல்லுக்கு ஸ்ரீ ருத்ர யாகங்கள்லாம் செய்து மகாபிஷேகங்கள் செய்து அந்த கல்லை பார்த்திங்கன்னா 7.5 டன் அந்த கல்லுனால சுவாமியோடைய ஆபடையாகும், சுவாமியோடைய பானமும் செய்வதற்காக இப்போ அது செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை போல் போன மாதம் சுவாமி இங்கே வந்திருந்தோம். இந்த பிரம்மதேசத்துக்கு நம்ம ராஜராஜேந்திர சோழனிடத்தில் ஒரு சங்கல்பம் வச்சுருந்தோம். அவருடைய கனவை நினைவாக்குவதற்காக மலேசியாவில் ஒரே ஒரு கருங்கல் கோயிலாவது எழுப்பணும் அப்படின்றது. ஏன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் அந்த கெடா மாநிலத்தில் லம்பா பூஜாங் என்ற கூடிய ஒரு இடத்துல அவர் ஆலயம் பண்ணி திரும்பி அவர் இந்த பிரம்மதேசத்தில் இங்கே சமாதி ஆகிட்டார். அதனால் அந்த கனவு கண்டிப்பாக நினைவாக வேண்டும். இந்த தமிழ் இந்த உலகம் முழுவதும் போய் சேர வேணும். அதில் மலேசியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அடுத்து தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு அதிகமான தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நாடுனா அது மலேசியா நாடு. அந்த நாட்டில் ஒரு கருங்கல் கோயிலாவது இருக்கணும். இவருடைய ஆசையும் அங்கே நிறைவேறணும். இவருடைய ராஜராஜேந்திர சோழனுடைய திருவிக்கிரகமும் ராஜராஜ சோழனுடைய திருவிக்கிரகமும் அந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டை செய்து இந்த தமிழை காக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலையாருடைய சங்கல்பத்துடன் அவருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த திருப்பணியை நம்ம ஏற்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நேற்று நடந்த இந்த கல்லுக்கு பூஜையெல்லாம் செய்து அது இன்னும் ஒரு 1-2 மாதத்தில் ஆயத்தமாக போகிறது. ஆக போல் ராஜராஜேந்திர சோழன் இடத்துல நாங்கள் சங்கல்பம் வச்சது போல் இந்த பத்திரிகையை இந்த ராஜேந்திர சோழனுடைய சமாதிக்கு இன்றைக்கி கொண்டாந்து நம்ம வச்சுருந்துருக்குறோம். அதனால் அவருடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்கணும். உலகெங்கும் தமிழ் போய் சேரணும். உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் ஸ்ரீ திருவண்ணாமலை தேவஸ்தானத்துக்கு வரணும். வரக்கூடிய 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 கார்த்தால 9 மணிக்கு நம்ம ஸ்ரீ திருவண்ணாமலையார் தேவஸ்தானம், பண்டார் புஞ்சாலம், சிலேங்கூர் மாநிலத்தில் மலேசியாவில் அடிக்கல் நாட்டு விழா மிக விமர்சையாகவும் நடக்க இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதச ருத்ர பாராயணம், 1000 சகசிர கலசாபிஷேகமும் நடக்க இருக்கிறது. அதுலேயும் எல்லோரும் பங்கு கொண்டு எல்லாம் வல்ல உண்ணாமலை உடனுரைய ஸ்ரீ திருவண்ணாமலையாருடைய
அனுகிரகத்தையும் அவருடைய கிருபா கடாட்சத்தையும் அவர் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. ஓம் நம சிவாய. நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சிவாய ஜ சிவாய சிவாய ஜ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலை நாயகனே போற்றி போற்றி, திருவண்ணாமலை அருணாச்சலனே போற்றி போற்றி. பரமேஸ்வர ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனுடைய நினைவாய் எழுந்தருளியிருக்கின்ற இந்த ஆலயத்தில் மலேசிய திருநாட்டில் புஞ்சாலம் என்கின்ற இடத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய நினைவாக எழுப்பக்கூடிய திரு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய கற்கோவில் திருப்பணி அற்புதமாய் நடக்க அருள் வேண்டுகின்றோம். தாங்கள் அருளும் ஆசிகளும் வரமும் எங்களுக்கு துணை இருந்து பிரகாசனந்த சுவாமிகளுக்கு பக்கபலமாக இருந்து அவர் எடுக்கின்ற இந்த முயற்சிக்கு அனைவருடைய கரங்களையும் வலுப்படுத்தி பலப்படுத்தி அனைத்து மக்களும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி இந்த திருப்பணி கைங்கரியத்தில் பங்கேற்று அனைவருடைய வாழ்த்துதலும் பிரார்த்தனையோடு சித்தமார்கள் ரிஷி முனிவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தாங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு ராஜேந்திர சோழனுடைய பரிபூர்ணமான அருளோடு இந்த திருப்பணி அற்புதமாக விமர்சையாக சிறப்போடு நடந்த குடமுழுக்கு நடக்க தாங்களுடைய அருளையும் வரத்தையும் வேண்டி நாங்கள் வணங்கி நிற்கின்றோம். தாங்களுடைய அற்புதமான அருளான வரம் எங்களுக்கு பலத்தையும் சக்தியும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பொருளுதையும் தந்து எல்லா விதத்திலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு வலு சேர்த்து பலம் தந்து தாங்களுடைய கனவு மேம்பட எங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக தாங்களுடைய சேவையை பின்பற்றி என்றும் உங்கள் புகழ்பாடு கற்கோவில் அமைத்து அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை தாயாருக்கும் தேவாதி தேவர்கள் வாழ்த்துதலோடு சித்த மக்களுடைய வாழ்த்துதலோடு இந்த திருப்பணி அற்புதமாக நடக்க அருளாசி அருள வேண்டும்.